மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய ஆனி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். குரோதி வருடத்தில் வரக்கூடிய ஆனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. 1ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை ஐயப்பன் பிறந்த நட்சத்திரமான உத்தரம் நட்சத்திரம் 4வது பாதத்தில் கன்னியா ராசி மிதுன லக்னத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்பேற்பட்ட தருணத்தில் மேசராசி நண்பர்களுடைய வாழ்க்கையில் அல்லது வாழ்வாதாரத்தில் சாதகமான பலன்களை கொடுக்க போகுதா அல்லது பாதகமான பலன்களை கொடுக்க போகுதா? மேச ராசியாதிபதி மேச ராசியாதிபதி செவ்வாய் ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 28ஆம் தேதி வரை உங்களுடைய ராசியில், அதாவது மேச ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த ஆனி மாதம். பொதுவாகவே நம்மளுடைய ராசிநாதன் நம்மளுடைய ராசியில் இருக்கிற மாதிரி அல்லது நம்ம ராசிநாதன் நம்மளை பார்க்குற மாதிரி வேறு எந்த கிரகத்துடைய அமைப்பும் அந்தளவுக்கு இருக்காது. அப்போது மேச ராசியாதிபதி செவ்வாய் மேச ராசியில் 28 நாட்கள் ஆட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த ஆனி மாதத்தில். அதுபோக சூரிய பகவான் தான் மாத கிரகம். சூரிய பகவான் எந்த பாவகத்தில் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுதான் மாதம். சூரிய பகவான் ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதி வரை, அதாவது ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் 16ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 32 நாள் மேஷ ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தருணம் தான் ஆனி மாதம். அப்போது ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை சூரிய பகவான் உங்களுடைய ராசியாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் இருக்க போகிறார். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3வது பாதம் 4வது பாதம் கிட்டத்தட்ட 7 நாள் இருக்க போகிறார். ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதிக்குள்ளாரவே மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய மனக்கோட்டை இருக்கும் இல்லையா? ஏன்னா மனக்கோட்டை கட்டுறதுக்கு நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. நெசத்தில் கோட்டை கட்ட முடியுதா? அதுதான் சார் என்னால் முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அதிகம். இந்த மாதம் ஒரு வீடு வாசல் வாங்கி போடணுன்ற ஆசை இருக்குது, ஒரு வண்டி வாகனம் வாங்கி போடணுன்னு ஆசை இருக்குது, வாங்கின கடனை கட்டி போடணுன்னு ஆசை இருக்குது, இல்லை வாங்கின கடனுக்கு வட்டி கட்டி போடணும் அப்படின்ற எண்ணம் இருக்குது. இந்த மாதிரி மனசுக்குள்ளே 1000 கோட்டைகள் இருக்குதானுங்க செய்யுது, எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த செயல் செய்கிறதுக்கான ஒரு பிரார்த்தத்தை இந்த பிரபஞ்சம் கொடுக்குதான்றது தான் கேள்வி. அப்போ மேசராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் ஆட்சி நிலையில் இருக்கும் பொழுது உங்களுடைய ராசிக்கு 3வது பாவகத்தில் வரக்கூடிய சூரிய பகவான் செவ்வாவுடைய சாரம் ஏறி இருக்கிறது சிறப்பு. அப்போ சூரிய பகவான் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் வராரு அப்படின்னா சூரிய மங்கள யோகம். அப்போ அந்த சூரிய மங்கள யோகம் நமக்கு முழுமையாக வேலை செய்யுமா? நிச்சயமாக வேலை செய்யும். இது 2 விதமாக நம்ம சொல்லலாம். முதல்ல ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா 100% இந்த நேரத்தில் வாங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தத்தை கொடுக்க போகுது மேசராசி நண்பர்களுக்கு. இல்லை சார், என் வீடு வாசல் என் இடம் இருந்தது, இடம் ஏதோ ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அடமானம் வச்சுடுங்க, இது வரைக்கும் எங்களால் மீட்க முடியல அப்படின்னா இந்த நேரத்தில் நீங்கள் அடக வச்ச இடத்த மீட்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும். எது எப்படி இருந்தாலும் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்திக்கிறதுக்கும் புதுசாக ஒரு சொத்து வாங்கிறதுக்கும் மேசராசி நண்பர்களுக்கு இது 1000% உகந்த ஒரு நேரம். பொதுவாகவே மேசராசியில் பிறந்த நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்க்கைக்காகவும் வாழ்வாதாரத்துக்காகவும் பாடுபடுவீங்களே தவிர யாருடைய சங்கடத்துக்கு நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் ஆட்சி நிலையிலிருந்து உங்கள் ராசிக்கு 4வது பாவகத்தை பார்க்குறார். 4வது பாவகம் அப்படின்னா சுபஸ்தானத்தை பார்க்குறார். நிறைய பேருக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்ட்டு. அது என்ன சார் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் அப்படின்னா, யாருக்கோ வந்த சங்கடம், அதாவது குடும்பத்தில் மற்றவங்களுக்கு வந்த சங்கடம், மற்றவங்களால் கணவன் மனைவிக்கு சங்கடங்கள் வந்த நிறைய நண்பர்கள் இருக்க தான் செய்கிறீங்க. அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் முழுமையாக சரிப்படுத்திக்கிறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும், ஒரு நேரமாக இருக்கும். அதுபோக படித்த படிப்புக்கும் செய்கிற வேலைக்கு சம்மதம் இல்லை சார்,
ஏதோ கமிட்மெண்ட் இருக்குது அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லப்போனால் ஒரு மிஷின் வாழ்க்கை தான் சார் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, இந்த நேர காலங்களில் படித்த படிப்புக்கு உண்டான ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நேரம்தான் இந்த நேரம். பொதுவாகவே ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதி வரை மேசராசி நண்பர்களுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். சூரிய பகவான் கிட்டத்தட்ட 60 டிகிரியிலிருந்து 68 டிகிரி வரை வரக்கூடிய நேரம் நமக்கு சாதகமாக இருக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. அதுபோக நம்மளுடைய ராசியாதிபதி யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்னா அசுவினி நட்சத்திரத்தில் இருப்பார், ஒரு 4 நாள் அசுவினி நட்சத்திரத்தில் இருப்பார். அதன் பிறகு சுக்கிர பகவானுடைய சாரமான பரணி நட்சத்திரத்துக்கு வந்துடுவார். நம்ம ராசிக்கு 3வது பாவகத்தில் சூரிய பகவான் மாதம் முழுவதும் இருப்பார் இல்லைங்களா. அப்போ செவ்வாவுடைய சாரம் வாங்கியிருக்கிறதுனால சூரிய மங்கள யோகம்னு சொன்னனுங்க. அதுபோக புதனுடன் சேர்ந்திருக்கார். புதனுடன் சேர்ந்திருக்கிறது நமக்கு 15ஆம் தேதி வரை, ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் புதன் ஆதித்ய யோகம். ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சூரிய மங்கள யோகம். ஆனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து ஆனி 15ஆம் தேதி வரை புதனாதித்ய யோகம். இந்த 2 யோகமும் உங்களுக்கு தகரிய ஸ்தானத்தில் இருக்க போகுது. அதனால் ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா செஞ்சுக்கிட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க, யோசனை பண்ண மாட்டீங்க. இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள் எல்லாமே மேஷ ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அந்த 7ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு 21ஆம் தேதி வரை சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரார். திருவாதிரை நட்சத்திரம் அப்படின்னா சிவனுடைய நட்சத்திரம். இப்போ சூரிய பகவான் சிவன் தான். அப்போது 3வது பாவகத்தில் தகரியஸ்தானத்தில் சூரிய பகவான் ராகு பகவானுடைய சாரம் திருவாதிரை நட்சத்திரம், சிவனுடைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். அப்போது சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரதுனால பூர்வீக சொத்தில் இருக்கிற சங்கடங்கள் சரியாகும். தாத்தா வாங்கின சொத்து பத்தில் சங்கடங்கள் இருக்குதுங்க, வழக்கு இருக்குதுங்க, பிரச்சனைகள் இருக்குதுங்க, உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லை, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி இல்லை, எதை சாப்பிட்டா எங்கள் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு இருந்துக்கிட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு இந்த நேரம் உண்மையிலேயே சொல்கிறேன் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரிங்களா? வெளியூர் போகணும்னு நினைக்கிறேனுங்க, வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேனுங்க, யாரோ பிழைக்கிறதுக்கு தான் சார் நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேனுங்க, கொடுத்த இடத்துல வாங்க முடியல, வாங்கின இடத்துல கட்ட முடியல, இப்படியெல்லாம் சங்கடங்கள் இருக்குது அப்படின்னா ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார சூரிய பகவான் ராகு பகவானுடைய நட்சத்திரமான திருவாதிரை நட்சத்திரத்தில் வரும் பொழுது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும். நிறைய நண்பர்களுக்கு திருமணத்தில் இருக்கிற தடைகள் நீங்கும். திருமணத்தில் இருக்கிற தடைகள் மட்டும் இல்லைங்க, திருமணம் ஆகிட்டு நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு கிடக்கக்கூடிய அந்த தம்பதிகளுக்கு இந்த நேரம் சிறப்பான நேரம். கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை, நிறைவான வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை வாழ தான் செய்வீங்க. இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராருன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் வரப்போகிறாரு. நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே திருவாதிரை நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரப்போகிறதில்லை. சூரிய பகவான் திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய நாட்கள் 13 நாட்கள், 13 நாட்கள். அப்போ இந்த 13 நாட்களில் நிச்சயமாக அதை தான் சொன்னேங்க, 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 7ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 21ஆம் தேதிக்குள்ளார வேலை வாய்ப்பில் இருக்கிற சங்கடங்கள் சரிப்படுத்திக்கிறதுக்குண்டான ஒரு நேரம், படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் வரத்துக்குண்டான நேரம், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு நீங்கக்கூடிய நேரம், திருமணம் நடக்காத தம்பதிகளுக்கு, திருமணம் நடக்காத நண்பர்களுக்கு அவங்க தம்பதிகள் ஆகிறதுக்கான நேர காலங்கள் கொடுத்துரும். இந்த ஒரு 13 நாளில் கல்யாணம் ஆயிடும் நாள்லாம் சொல்ல வரலீங்க. இந்த 13 நாளில் வழி இல்லாமல், திருமணத்துக்கு வழி இல்லாமல் இருக்கிற நமக்கு இந்த 13 நாளில் இதுதான் மாப்பிள்ளை இதுதான் பொண்ணுன்ற மாதிரி ஒரு பேர் வச்சுட்டு போய்டும். அதன் பிறகு 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வராரு. அப்போ சூரிய பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் எத்தனை நாள் வரைக்கும் இருக்க போகிறாரு அப்படின்னா ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 12ஆம் தேதி ஆனி மாதம் 22ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட நமக்கு 11 நாள். அப்போ அந்த 11 நாளும் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வரார். இதில் ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா சூரிய பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சேம் அதே நேரத்தில் குரு பகவான் இருக்கார் இல்லைங்களா, ரோகிணி நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தில் இருக்கார். ஸ்ரீராமர் கிருஷ்ணர், சூரியன் ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரத்தில், சந்திரன் கிருஷ்ணர் பிறந்த நட்சத்திரத்தில். அவதாரம் தான் வேறையே தவிர ரெண்டுமே நமக்கு பெருமாள் ஆகுது.
அப்போ மேசராசியில் பிறந்த நண்பர்கள் முருகரை வழிபாடு, முருகரை போய் கும்பிட்றீங்க, முருகரை வழிபடுறீங்க, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். மேசராசியில் பிறந்த நண்பர்கள் ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள்ளார திருப்பதி போயிட்டு வாங்க. ஒன்று திருப்பதி போயிட்டு வாங்க, இல்லையா பள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சரிங்களா? குடுப்பனை இருந்தால் தான் ஆதி திருவரங்கத்துக்கு போக முடியும். ஆதி திருவரங்கம், திருப்பார்கடல், இந்த மாதிரி கோவிலுக்கெல்லாம் குடுப்பனை இருந்தால் தான் போக முடியும். அப்போ மேசராசி நண்பர்கள் ஆனி மாதம் 1ஆம் தேதிக்கு ஆனி மாதம் 21ஆம் தேதிக்கு மேற்கொண்டு, அதாவது புனர்பூச நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர நேரத்தில் ஆனி மாதம் 21ஆம் தேதியிலிருந்து ஆனி மாதம் 32ஆம் தேதிக்குள்ளார 100% இந்த மாதிரி ஆதி திருவரங்கம் அல்லது திருப்பார்கடல், பள்ளிக்கொண்டு இருக்கக்கூடிய ரங்கநாதர், இந்த மாதிரி பள்ளிக்கொண்டால் இருக்கக்கூடிய ரங்கநாதர், அதுக்கப்புறம் சென்னையில் பார்த்திங்கன்னா வீரராகவர் கோவில், இந்த மாதிரி நிறைய திருத்தலங்கள் இருக்குது. அந்த மாதிரி திருத்தலங்களுக்கு ஒரு முறை மேசராசியில் பிறந்த நண்பர்கள் போயிட்டு வந்தால் உண்மையிலேயே வாழ்க்கையில் சுபிட்சமாக இருக்கும். ஒன்று சொல்கிறேனுங்க, ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருந்தால் நல்லது பண்ணிடுமா அப்படின்றத விட, அந்த கிரகம் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, எத்தனை நாள் இருக்கிறாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நல்ல பலன்கள் தான் கொடுக்கும். ஆனி மாதம்னா எல்லாரும் சொல்கிற மாதிரி மீனத்தில் ராகு இருக்கிற அப்படிங்க, மேஷத்தில் செவ்வாய் இருக்கிறாருங்க, ரிஷபத்தில் குரு இருக்கிற அப்படிங்க, மிதுனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாருங்க, கன்னியில் நமக்கு சந்திரனும் கேது இருக்கிற அப்படிங்க, மகரத்தில் கும்பத்தில் சனி பகவான் இருக்கிறாருங்க. இதெல்லாம் எப்பயுமே இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான். இந்த கிரகநிலைகளை விட சூரிய பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரு, யாருடைய சாரம் வாங்கியிருக்கிறாரு, எத்தனை நாள் இருக்கிறாரு, அதுதான் முழுமையான மாத பலன்கள் வரும். சரிங்களா? இந்த ஆனி மாதத்தில் இது நடக்கும், நடந்தே தீரும், அதில் மாற்று கருத்து இல்லை. அனுபவிச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபோக நம்ம யூடியூப் சேனலில் தாமதமான வீடியோ கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா, இதுக்கு மேற்கொண்டு ஆங்கில மாத பலன்கள் நம்ம கொடுக்க போகிறது இல்லை. முழுக்க தமிழ் மாத பலன்கள் மட்டும்தான் கொடுக்க போகிறோம். அந்த காரணத்துக்காக தான் தாமதமாக நம்ம வீடியோ கொடுக்குற காரணம். சரிங்களா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.